சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, சுயஸ்தானத்திலே வந்து பாருங்கள் சூரியன், கேது, புதன் சேர்க்கை. அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிநாதனே சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கும். அப்போ என்னோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். என்னோட முடிவெடுக்கும் திறன், என்னோட புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து மேம்படும். எழுத்து திறன் மேம்படும், ஆற்றல் மேம்படும். அப்போ என்னோட ஆளுமை, புத்திசாலித்தனம், ஆற்றல், எழுத்து திறமை எல்லாமே வந்து ரொம்ப டேக்ஃபுல்லாக வருது. அப்படின்போது நான் என்ன பண்ணுவேன், பெரிய லெவலில் சாதிப்பேன் அப்படின்றது அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 2ஆம் பாவம், இதுக்கு மேலே நான் சுக்கிரன் வந்து பயிற்சியாகி உட்காரதே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா சுயஸ்தானம் வந்திருக்கிறதுனால செப்டம்பர் 14 இந்த ஆளுமை புத்திசாலித்தனத்து கூடவே செப்டம்பர் 14 வரைக்கும் இதெல்லாம் மேலோங்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புத்திசாலித்தனம், ஆளுமை, திறமையினால நான் என்ன பண்ணுவேன், வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கு என்னென்ன மாதிரி எனக்கு ஆப்ஷன் இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி, நான் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துலேருந்து உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். அப்போ செப்டம்பர் 14லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து பாருங்கள், என்னை ரொம்ப வந்து நான் ஃபாரினில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மாதிரி என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கணும். சிம்மம் ரொம்ப ப்ளசன்ட் பர்சனாலிட்டிஸ் தான். ஒரு கெத்து இருக்கும், ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு லெஜெண்டான ஒரு லுக் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். பியாண்ட் தட் என்ன ஒரு ப்ளசண்ட்டான லுக்குக்கும் நான் கொண்டு போகணும். நான் வந்து பாருங்கள், நல்ல கோட் சூட் போட்டுட்டு நல்ல ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைஃபையான சாரீ, அதுக்கேற்ற மாதிரி செப்பல்ஸ், என்ன வந்து நான் வந்து பாருங்கள் ரொம்ப ஹைஃபையாக ஹை ப்ரொஃபைலாக காமிச்சிக்கிறதுக்கு, செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் உங்களோட லுக்கை என்டையர்லி ஹைஃபை ப்ரொஃபைலாக மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட லுக்கை என்டையர்லி மாற்றிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? பொதுவாக நம்ம பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக ஆகணும், இல்லை ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்னாலே நம்மளோட லுக் வந்து மேஜர் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கார். அப்போ செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாருங்கள் கோவம் பயங்கரமாக வரும். அதாவது வாக்கில் வன்மையை கக்குவீங்க, வன்மத்தை கக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களுக்கு கோவம் நிறைய வரும். இப்போ செவ்வாயும் வந்து வாக்குஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒன்று பேசும்போது சட்டுன்னு கோவப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, பயங்கரமாக ஃபயர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது வந்து செப்டம்பர் 13 வரைக்கும் இதில் காஷியஸாக இருக்கணும், புரியுதுங்களா? அதுக்கு மேலே செப்டம்பர் 13 என்ன ஆகுது அப்படின்னா, செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்துக்கு போகிறார். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போகும்போது தம்பி தங்கச்சிக்கும் நமக்குமான ஒரு உறவு முறையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரிசல் அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நம்மளோட கோவத்தினாலே அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட நேரடி பார்வை இருக்குது, குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கிறதுனால பெருசாக நெகட்டிவ் வந்துடாது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இங்கே 2ஆம் பாவத்துலேயே வந்து பாருங்கள், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் வந்து உட்கார்றாரு. புதன் உச்சம் பெற்று உட்கார்றாரு 2ஆம் பாவத்தில். செப்டம்பர் 16 சூரியன் புதன் பின்னாடியே வந்துடுவார். அப்போ சூரியனும் புதனும் 2ஆம் பாவத்தில் சனியினோட வக்ர பார்வையில் இருக்காங்க. அப்போ சிம்மம், நான் என்ன பண்ணுவேன், என்னோட அதீத திறமை, என்னோட அதீத புத்திசாலித்தனம், என்னோட ஆளுமை, இதெல்லாம் எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். என்னால் எல்லாமே முடியும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்போ கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகுதோ அப்போ நம்ம சில பல தப்புக்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்குது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுக்கடுத்து 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் ராகு. பொதுவாக கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஸ், அது வந்து பாருங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, மன கஷ்டம், மனமுறிவு, மனசஞ்சலம், ஒத்துமை இல்லாத தனம் இதெல்லாம் ஏற்படும். பிஸ்னஸில் பிளவு அப்படின்றது பார்ட்னரோட பிளவு ஏற்படும். அதனால் பிஸ்னஸில் பிளவு அப்படின்றது ஏற்படும். பிஸ்னஸில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் பியாண்ட் தட் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்படின்றதுனால ராகுனால் வரக்கூடிய நற்பலன்கள் மட்டும்தான் வரும். ராகுனால் வரக்கூடிய நற்பலன்கள் என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசி ஜென்னாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஒய்ஃப்னால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு அப்படின்றது வரும், அவங்க குடும்ப சொத்து அப்படின்றது வரும். இந்த மாதிரி ப்ளஸ் தான் வருமே தவிர மைனஸ் வராது, கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல் 8ல் சனி, அஷ்டமத்து சனி. இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுல யாருக்கு பெரிய சந்தோஷமோ இல்லையோ தெரியாதுங்க. சிம்மத்துக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா,
இந்த அஷ்டமத்து சனி பயங்கரமாக ஒரு ஹை ஃபயரில் நம்மளை வறுத்தெடுப்பார். அவர் இப்போ வக்ரமாகி உட்கார்ந்துருக்கும் போது அவரை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம். அவரை நம்ம பெருசாக கண்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. எது வரைக்கும்? நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அவரை பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நவம்பர் 27க்கு அப்புறம் அவரை நம்ம திருப்பி வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது வேற ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்குங்க. என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, சனி வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ சிம்மம், எனக்கு என் மனைவி சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது. என் மனைவி இந்த ஒரு ரஜினிகாந்த் சார் படத்தில் வருமே, ராதிகா வந்து நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி இட்லி சுட்டு கொடுத்து இந்த மாதிரிலாம் என் மனைவியும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. என் மனைவி நான் சொல்கிற பேச்சை அப்படியே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. என் பேச்சுக்கு மறு பேச்சே பேசக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்ப்பா. இப்படி நீங்கள் சிம்மராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்கள் மனைவி சார்ந்த ஆசையும், சிம்மராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவன் சார்ந்து இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் எனக்கு 4 பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும், நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறத அவர் செய்யணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்க தானே செய்யும். அதில் ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி 6ஆம் பாவம் குறித்தோ, எனக்கு பல கோடி கடன் இருக்குது, அதில் சில லட்சத்தையாவது நான் அடைக்கணும், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும், நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா 1000 ஆசை இருக்குன்னு அதில் 1-2 சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அப்போ ஆன் தி ஹோல் எல்லாமே ப்ளஸ், 2 தான் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் குரு, சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் ஒரு வருஷம் குரு லாப குருவாக இருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் நல்ல பள்ளம் நோண்டுவார், உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளி விடுவார். நம்மளுக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார், அழகாக உங்களுக்கு கையை பிடிச்சி தூக்கி வச்சுட்டு அந்த பள்ளத்தை மூடி விடுவார். திருப்பி சனி பள்ளம் நோண்டுவார், திருப்பி அவர் வந்து பள்ளத்தை அடைப்பார். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இருக்கும். அப்போ சிம்மம், நாங்கள் நல்ல கோபுரத்துக்கு போயிடுவோமா இல்லை பாதாளத்துக்கு போயிடுவோமா, என்ன தான் நடக்கும்? கோபுரத்துக்கும் போக மாட்டீங்க, பாதாளத்துக்கும் போக மாட்டீங்க, இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட்டாக இருந்துப்பீங்க. ஓகேங்களா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அந்த கதையை தான் நம்ம இங்கே வச்சுக்கணும். நம்மளுக்கு ஏதோ மட்டமாக போகாமல் இதே லெவல்லே இருக்குமே அப்படின்றத சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போ லாபகுரு எந்த விதத்தில் செய்வார்? இருக்கிறதுலேருந்து ஒரு 10 பைசா லாபம், 10 ரூபாய் லாபம் கொடுப்பாரு. பெரிய லெவலில் நீங்கள் கெடுக்காத மாதிரி சாலிடாக அவர் காப்பாற்றுவார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அந்த பாவத்தில் வந்து உட்காரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் சிம்மராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பாருங்கள் நல்ல காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்குவீங்க. நான் வந்து என்னை பியூட்டி பார்லர் போயிட்டு ரொம்ப அழகுபடுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிப்பீங்க. நான் வந்து பாருங்கள் எனக்கு நல்ல வந்து ஒரு கார் வேணும்னு ஆசைப்பட்றேன், வாங்குவீங்க. எனக்கு ஒரு ஃப்ளாட் வேணும், எனக்கு வந்து பாருங்கள் வீடு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எனக்குன்னு தனி கார் வாங்கணும், இப்படி எனக்கு என்னை சார்ந்து ஒரு ஆடம்பர செலவு ஏதாவது செய்யணும், அந்த ஆடம்பர செலவுலால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அது அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நினைப்பாங்க. லேடிஸு ஒரு 100 விஷயம் நினைப்பாங்க, அந்த 100மே நடந்துருமா? அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது நடக்கும். இந்த விரைய சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரைய சுக்கிரன் சுப விரயம், அந்த சுப விரயத்தினால எனக்கு அதீத மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்றத ஏற்படுத்துவார். செப்டம்பர் 14 வரைக்கும் 12ஆம் பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்கார். அந்த பலனையும் நான் சொல்லிட்டேன். ஆக நான் வந்து சிம்மம், எனக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து பாருங்கள் சூப்பர் டூப்பராக இருக்குது. கோவத்தையும் ஆத்திரத்தையும் ஓவர் கான்ஃபிடென்ஸையும் மட்டும் கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க, சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா, என்ன புத்தி இருக்குது, புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க, எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி வந்து பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.